சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டையில் நடந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பாஜகவுடனான கூட்டணிக்கு ஆதரவளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுகவை வீழ்த்த பாஜகவுடனான கூட்டணி முக்கியத்துவம் வாய்ந்தது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் விக்னேஷ், விரிவான தகவலை சொல்லுங்க. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செயற்குழுவில் மொத்தமாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த தேர்தலை பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் தவறான தகவல்களை தந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சிக்கக்கூடிய திமுக அரசு கூறி ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீட் தேர்வு ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரக்கூடிய திமுக ஆட்சியாளர்களின் வாய்ஜாலத்தை மாணவ மாணவியரும் மக்களும் இனியும் நம்ப தயாராக இல்லை எனவும், எனவே அடுத்தவர்கள் மீது பழி போட்டு போகாத ஊருக்கு வழிகாட்டுவது போல ஏமாற்று வேலைகளை செய்யாமல் மாணவ சமுதாயமும் அவர்தம் பெற்றோர்களிடமும் தமிழக மக்களிடமும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த 16 தீர்மானங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானமாக பார்க்கப்படுவது 14வதாக அமைந்திருக்கிறது. பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவது கூட்டணி எனவும், அந்த வகையில் மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்துவதற்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியின் தொடர்பாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு இந்த செயற்குழு முழு மனதோடு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து அங்கீகரிப்பதாகவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் அதிமுக தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாகவும், தற்போது மத்திய அரசினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என அறிவித்ததை இந்த செயற்குழு மகிழ்ச்சியோடு வரவேற்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தீர்மானங்கள் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குறுதி, நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களோடு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு காரணமாக இருந்துவிட்டு அப்போதே அதை தடுக்க தவறிவிட்டு தற்போது அக்கறை உள்ளது போல காட்டிக் கொள்வதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது, சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவது என நாடகங்களை நடத்தி வரக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியும் முதலமைச்சர் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்றும், கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளுடைய நிலை, துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு பெற்றவருடைய எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களையும் திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இன்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மையில் தமிழகத்திற்கு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை தமிழகத்தில் அதிமுக தலைமையில் சந்திப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியும் புதியதாக மீண்டும் உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைந்திருப்பதாக கூறி அந்த கூட்டணிக்கு முழு அங்கீகாரத்தையும் ஆதரவையும் இந்த செயற்குழுவில் வழங்கி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி விக்னேஷ். Every picture here has its own cutie story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.